ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருந்தால், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருந்தால் உங்களுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஏஐ டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. ரைட், இதில் வந்து நீங்கள் கோட் வந்து சாஃப்ட்வேர் கோடு வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், இப்போ அந்த கோட் வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து கோடியம் சொல்லி டைப் பண்ணுங்க. இதுதான் அது. ரைட் தான் ஏஐ. ஓகே, இப்போ இதுதான் உங்களுக்கான அந்த ஏஐ. இது வந்து என்னன்னா, இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி நீங்கள் இன்டிவிஜுவல், நீங்கள் தனியாக நீங்கள் கோடு எழுதுறதா இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, அதே நீங்கள் வந்து கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ப்ரைஸிங், இதே கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து $12 உங்களுக்கு. அதாவது உங்கள் டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மந்த்துக்கு $12 நீங்கள் கட்டணும். இண்டிவிஜுவல்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது வந்து கோப்லைட்டோட நீங்கள் வந்து GitHub அதோட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னது $10 அது per month கொடுப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, இது வந்து PHP ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்குமா சும்மா அந்த மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் டூல். இப்போ இதை நம்ம எப்படி நம்ம VS கோட் எடிட்டருக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா, இது வந்து கம்ப்ளீட் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுற நேரமே நீங்கள் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, போயிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறேன். ரைட், எஃப் டிரைவில் போயிட்டு டிரைவில் போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போடுவோமே. டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி டெஸ்ட்டுன்னு சொல்லி இதில் போய்ட்டு இதில் வந்து நான் கோட்னு சொல்லி சிஎம்பின்னு அடிச்சுட்டு கோட்ஸ் PS.ன்னு அடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஃபோல்டர்னு போடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு index.jsன்னு போட்டு இப்போ இங்கே நான் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதில் பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் ஒரு டேப் இருக்குது பாருங்கள். இதில் தாங்க VS கோடில் உள்ள அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரோக்ராமர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுதோ அது எல்லாமே எல்லா லைப்ரரிஸும் இந்த எக்ஸ்டென்ஷனில் டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் போனீங்கன்னா இதற்கு கோடியம் இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். கோடியம் இதை நீங்கள் டைப் பண்ணீங்க, உங்களோட சர்ச் பாருங்கள். கோடியம்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணாதான் நான் அன்இன்ஸ்டால்னு காட்டுது. நீங்கள் மொதல் ஃபஸ்ட் டைம் வரணும், நீங்கள் இன்ஸ்டால்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணால் இந்த ஃப்ளகின் வந்து உங்களோட இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட VS கோட் எடிட்டருக்கு வந்து கான்ஃபிகர் ஆகி இன்ஸ்டால் ஆகிடுவார். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கீழே வந்து உங்களுக்கு VS கோட் எடிட்டரில் இந்த மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று வரும் கீழே, கோடியம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கோடியம்ல வந்து சேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சேட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து இதை வந்து உங்களுக்கு பேஸ் மாடல் தான் டிஃபால்ட்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து GPT-4 நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். இதில் அதாவது ஒன்லி GPT-4 வந்து ஒன்லி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்கலாம், வேறு எதுவும் கேட்காது. ஓகே, இதில் பேஸ் மோட்னு 2 இருக்குது. இப்போ நான் வந்து இதில் இப்போ நான் பேஸ் மோட் இப்போ வந்து நான் அதை கேட்குறேன். I want you to write the code for student grade calculation. JavaScript என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடை பாருங்க, இந்த மாதிரி எழுதி காட்டுது. இங்கே பாருங்க. இப்போ இதை அப்படியே இந்த கோடை கொண்டாந்து கீழே கொண்டு போய் போடலாம். போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினலில் போயிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நாட் இண்டெக்ஸ், அதாவது அந்த ஃபைல் என்னன்னு தான் இருக்கும், index.js சரி, நான் சேவ் பண்ணலை. ஃபைல் சேவ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் கிரேட் பின்னு வருது. சரியா, இது பாருங்க. அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க உங்களுக்கு சரியான அவுட்புட் வந்துச்சு. இப்போ இந்த கோடை பாருங்கன்னா எக்ஸ்பிளைன் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த எக்ஸ்பிளைன்ன்றதை கிளிக் பண்ண பாருங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுதுன்னு பாருங்க. இந்த கோட் மட்டும் இல்லைங்க, எல்லா கோட்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயா நெட்ல இருந்து கூட நீங்கள் கோடான கொண்டாந்து காப்பி பண்ணி போட்டால் கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும்.
இந்த பாருங்க the code is defined the function called grade that take the score that takes the score is the input returned to the letter grade based on the score ranges. ஓகே ரைட், நீங்கள் கொடுக்குற அந்த இதுக்கு ஸ்கோருக்கு வந்து அது வந்து இதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ இங்கே நான் வந்து ஒரு லாராவல் ப்ராஜெக்ட், இப்போ வந்து நான் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், லாராவல். ரைட், இப்போ பாருங்கள் இந்த லாராவல் இதில் வந்து எக்ஸ்பிளைன், இப்போ லாராவல் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ லாராவல் ப்ராஜெக்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால், இப்போ இது வந்து ஒரு டேட்டா பேஸ் ஸ்கீமா ஒன்று, இதை எக்ஸ்பிளைன்னு கொடுக்குற நேரம் பாருங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுது. இப்போ சில கோர்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சரியாக கிடைக்கும். இந்த பாருங்கள் அது என்னன்றது கோர்ஸ் டெபி டிஃபைன் ஆஸ் மைக்ரோ லாராவல் ப்ராடக்ட் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலைகளை நமக்கு செஞ்சுட்டு போகக்கூடியதாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஓகே, ரொம்ப ஈஸிங்க. இந்த டூல் வந்து நல்ல ஒரு டூல். ஓகே ரைட், இப்போ இதில் பாருங்கள் இன்னொன்று கீழே பாருங்கள் GPT-4 இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க GPT-4. இப்போ GPT-4 வெர்ஷன் இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ப்ரோக்ராமருக்கு தான் GPT-4 வந்து. ஓகே, இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. ப்ரோக்ராமர்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் கேட்கலாம், வேறு எந்த கொஸ்டின் இதில் வந்து கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோடிஎம்ன்றது வந்து அவங்க செஞ்சிருக்க ஏஐ வந்து எதை பேஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி செஞ்ச ஏஐ. ஓகே, நீங்கள் வேறு எந்த விஷயத்தை இதில் வந்து கேட்க முடியாது, கேள்விகள் கேட்க முடியாது. ஓகே, இப்போ இதுலையும் வந்து நீங்கள் நான் வந்து இதை பாருங்கள், இதே கோடை நான் போட்டு கொடுக்குறேன். இந்த ஐ வாண்ட் டு ஜென்ரேட் ஐ வாண்ட் யூ டு கிரியேட் த CRUD application of Angular. இங்கே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அழகாக இங்கே பாருங்க கோர்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குங்க, ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக பாருங்க, இங்கே பாருங்க எப்படி செய்யணுமோ அதை பாருங்க, அவ்வளோ அழகாக இது வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் மாதிரி உங்களுக்கு எழுதி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்க. பாருங்க ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ரைட், அந்த மாதிரி அந்த அளவில் எஃபிஷியன்ட்டுங்க இது அந்த கோடிஎம்ன்றது வந்து. ஓகே, அந்த அளவில் இப்போ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் தான் அதுக்கான ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் நம்மளுக்கு. இப்போ ப்ரோக்ராமிங் ஏஐ எடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த டவுட்ஸ் எதுவும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் ஒன்று சொன்னால் அந்த டாஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடியதாக இருக்கும். இந்த ஏஐ ஒரு ஏஐ டூல்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டூலாக இருக்குது இந்த டூல். ரைட், இப்போ இந்த டூலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு மிக ஒரு நல்ல ஒரு ஏஐ டூல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.